அனைவருக்கும் வணக்கம். நான் தமயந்தி ஸ்ரீகாந்த், முன்பள்ளி ஆசிரியர். நான் ஏற்கனவே உங்களோடு முன்பள்ளி கல்வி என்றால் என்ன, முன்பள்ளியின் கல்வியின் முக்கியத்துவங்கள் பற்றி சிறிய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த முன்பள்ளி கல்வியின் ஆரம்பத்திற்கு காரணமாக இருந்த மரியா மொன்டிசோரி அம்மையார் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இவர் வந்து இத்தாலி நாட்டு வைத்தியர் ஒருவர். அதாவது இவர் மருத்துவராக இருந்த நேரத்தில் அதாவது இத்தாலி நாட்டின் முதலாவது பெண் மருத்துவர் என்ற பெருமைக்குரியவரும் மரியா மொன்டிசோரி அம்மையார் தான். இவர் மருத்துவராக இருந்த காலத்தில் இவர் சாதாரண, அதாவது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். அவர் அந்த சிகிச்சை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான சில செயற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த செயற்பாடுகளை சாதாரண பிள்ளைகளுக்கு செய்யும்போது அது அதிகளவான வெற்றி அவருக்கு தந்தது. ஆகவே இவர் இவைகளை காரணமாக கொண்டுதான் முன்பள்ளி ஒன்று ஆரம்பிக்கிறார். அவர் கொண்டு வந்ததுதான் இந்த மொன்டிசோரி முறை. இந்த மரியா மொன்டிசோரி என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகள், அதாவது முழுதொடக்கம் 5 வயது பிள்ளைகளுக்கு எவ்வாறான செயற்பாடுகளை செய்யும் போதும் அவர்களின் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். அந்த திறன், அவங்களோட வளர்ச்சியில் ஏற்படுற மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்றதை இவர் சில அடிப்படை விடயங்களை இந்த முன்பள்ளி கல்வியில் முன்வைத்திருக்கிறார். அப்படி நாம் பார்த்தோம்னா, இவர் குழந்தை மைய கல்வி, ஆசிரியரை விடுத்து பிள்ளைகளுக்கு குழந்தை மைய கல்வியை கொண்டு வந்தவர் மரியா மொன்டிசோரி அம்மையார் தான். இவர் கூடுதலாக என்னத்தை மென்ஷன் பண்ணுறார், என்னத்தை இந்த முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்று எதிர்பார்க்கிறாருன்னா, புலன்களுக்கான பயிற்சி. பிள்ளைகளுக்கு புலன்களுக்கான பயிற்சிகளை அந்த வயதில் வழங்கும் போது, பிள்ளைகளில் செயற்பாட்டு ரீதியான பயிற்சிகளை வழங்கும் போது பிள்ளைகளின் வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும் என்று அவர் நினைத்தார். அத்தோடு இப்போ ஒரு ஆசிரியரானவர் பிள்ளைக்கு கற்பிக்கும் போது எப்போ மனப்பாடம் செய்து கற்பிக்கக்கூடாது, இயல்பான கற்றலை பிள்ளைகளுக்கு வழங்கணும் என்றது அவருடைய எண்ணப்பாடாக இருந்தது. அதாவது ஆசிரியர் ஒரு விடயத்தை பாடமாக்கி கொண்டு பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடாது. இயல்பான விடயங்களை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் கற்பிக்க வேண்டும். அடுத்து தொடுகை முறையான கற்பித்தலுக்கு பிள்ளைகளுக்கு கூடுதலான செயற்பாடுகளை வழங்கும். தொட்டு உணரணும் பிள்ளை. எந்த ஒரு பொருளையும் சரி, எந்த ஒரு விடயத்தையும் சரி, பிள்ளையா அந்த கையால் தொட்டு உணர்ந்து தொடுகை முறையான கல்விக்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து வர்ற கருத்தை பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுக்கு கற்றல் தொடர்பான பூரண சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வகுப்பறையில் பிள்ளைகளை இருத்தி கட்டாயம் இதை படிப்பிக்கணும் என்று ஒரு நாளும் படிப்பிக்கக்கூடாது. பிள்ளை விரும்பினா மாத்திரமே பிள்ளைகளுக்கான செயற்பாடுகளை செய்யணும். அதுக்கான நம்ம நேரத்தை ஒதுக்கி பிள்ளை எப்பொழுது அந்த கற்பித்தலுக்கு இணங்குகிறானோ அந்த நேரத்தில் தான் பிள்ளைக்கு கற்பிக்கணும். சுதந்திரமான கற்பித்தலாக இருக்கணும். பிள்ளை விரும்புகிற மாதிரியான கற்பித்தலாக இருக்கணும். அந்த நாம் தீர்மானிக்கிற காலம், ஒரு விடயத்தை நம்ம கற்பிக்க போகிறோம்னா அதற்கு தீர்மானிக்கிற காலம் கூட பிள்ளைண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான காலமாக நாங்கள் தீர்மானிக்கிறோம். பிள்ளைகளுக்கு உண்மையாலுமே அவர் கூடுதலாக முன்னிலைப்படுத்துகிற விடயங்கள் பிள்ளைகளுக்கு சாதாரண வாழ்க்கை பயிற்சி அளிக்க வேண்டும். சூளைஸ் கட்டுறது, அல்லது பட்டன்களை பூட்டிக்கொள்கிற, தனது தலை வாரிக்கொள்கிற, இப்படியான சாதாரண வாழ்க்கை பயிற்சி. ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுற, கைகளை சவுக்காரமிட்டு கழுவுற, ப்ரஷ் பண்ணுற, இப்படியான அன்றாட செயற்பாடுகளை 3 தொடக்கம் 5 வயதான பிள்ளைகளுக்கு சாதாரண வாழ்க்கை பயிற்சி அளிக்க வேண்டும் முன்பள்ளியில். அது மட்டும் இல்லை, அவங்க புலன் உணர்ச்சிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, வாயால் அவங்க பேசுகிறது, முகர்றது, கைகளால் தொற்றுணர்றது, இப்படி அவங்களோட புலன்களுக்கு கூடுதலாக முன்பள்ளிகள் செயற்பாட்டு ரீதியான கற்பித்தலை வழங்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவோம். அதே போல் புலக்காட்சி,
புலக்காட்சிகளை பிள்ளைகளுக்கு காட்டும்போது வட்டங்கள், உருவங்கள், நீள் சதுரங்கள் போன்ற அந்த அவ்வாறான அமைப்புகளை வந்து கூடுதலாக பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய வகையிலும் பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வகையிலும் வகுப்பறைகள் வந்து படங்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவங்க இருக்கிற வகுப்பறையும் கூட பிள்ளைகளுக்கு விரும்பக்கூடிய, அதாவது வீட்டு சூழலை போன்றதாக இருக்குது. படிக்கறை, விளையாடுறை, பிள்ளை விரும்பினா செயற்படுத்த ரீதியான கற்றலுக்கு விரும்பினா அவர்களுக்கு தேவையான இடங்கள், அதாவது ஒரு பிள்ளை பாடசாலையும் அந்த முன்பள்ளியும் தனது வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் என்று தான் இந்த மரியா மொண்டீசரி அம்மையார் சொல்கிறார். அதோட எழுத்து பயிற்சிக்கு முதல் பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை வழங்குறதுக்கு முதல் முன்னெழுத்து ஆயத்த பயிற்சிகள் வந்து பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. முன்வாசிப்பு, முன்னெழுதுதல், அதாவது ஒரு படத்தை காட்டி, இப்போ மரம் என்ற ஒரு படத்தை காட்டி இது என்ன என்று பிள்ளைகளுக்கு முதலாவது காட்சி படத்தின் மூலம் காட்சி. அடுத்து கொஞ்ச நாளில் என்ன சொல்கிறார், அதுக்குரிய அந்த மரத்துக்குரிய எழுத்து பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு வாயால் சொல்ல வைக்கிறேன், எழுத வைக்கிறது இல்லை, வாயால் சொல்ல வைக்கிறேன். அவ்வாறான பயிற்சிகளை வழங்கும்போது பிள்ளைகளோட அறிவுத்திறன் வந்து கூடுதலாக மாற்றத்தை காணலாம். அதே போல் கணிதம், ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முன்பள்ளியில் வந்து அவங்களுக்கு ஒரே விடயத்தில் கணிதம், தமிழ், அழகியல், ஆக்கச் செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாங்கள் நிறங்கள் எடுத்தோம்னா அந்த நிறங்களை ஒரு உருவத்தில் காட்டலாம். அங்கே ஒரு உருவம் வருது. ஒரு பந்து எடுத்தோம்னா அந்த பந்து சிவப்பு நிறமான பந்து ஒன்று எடுக்கிறோம். அந்த பந்தை நாங்கள் காட்டுறோம். இந்த பந்து சிவப்பு நிறம் என்ற ஒரு விடயத்தை பிள்ளைக்கு கற்பிக்கிறோம். அதே நேரம் அந்த பந்தை என்ன நிறம் என்று படிப்பிக்கிறோம். அடுத்து அந்த பந்தை வைத்துக்கொண்டு ஒரு பாடல், வண்ண வண்ண பந்து வானில் பாயும் பந்து குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடும் பந்து, அங்கே ஒரு பாடல். ஆகவே ஒரு விடயத்தை எடுக்கும்போதும் கணிதம், இது ஆசிரியர் டீச்சர்ட கையில் எத்தனை பந்து இருக்குன்னு கேட்குறோம். அப்போ அங்கே கணிதமும் பிள்ளைக்கு உள்வாங்கப்படுது. அந்த பந்தின் வடிவத்தை கேட்குறோம். இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறு ஒரு விடயத்தை ஒரு பாடத்தை கொண்டு, அதாவது ஒரு எண்ணக்கருவை கொண்டு நாங்கள் கணிதம், தமிழ், வேறு ஆங்கில மொழிகளும் கற்பிக்கலாம், சிங்கள மொழிகளும் கற்பிக்கலாம். அதே பந்தை கொண்டு மேமோனாத பாட்டு, வாட் இஸ் திஸ் கலர், ரெட் பால், அது அப்படியான மொழி ரீதியான கற்பித்தலையும் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவரோட மரியா மொண்டீசரி என்ற கல்வி முறையை பார்த்தீங்கன்னா கூடுதலாக பிள்ளைகள் தானே முயன்று கற்றுதலுக்கான செயற்பாட்டை வந்து கூடுதலாக பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று தான் இவர் கூடுதலாக சொல்கிறார். பிள்ளைகள விருப்பத்தின் பேரில் தான் கற்றலுக்கு இடம் கொடுக்கணும் என்றதும் இவர் கூடுதலாக இவர் முன்வைக்கிற கருத்துக்களாக இருக்கின்றது. எனவே சாதாரண பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய பயிற்சிகளை வந்து கூடுதலாக வழங்கும் போதும் அவர்களோட அறிவுத்திறன் வளர்ச்சியில் வந்து கூடுதலான மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே ஒரு ஆசிரியர், அதாவது முன்பள்ளி ஆசிரியரானவர் வெறுமனே பாடத்தை கற்பிப்பவராக இருக்க வேண்டாம். அவர் ஒரு டிரெக்டராக, ஒரு குழந்தையை உருவாக்குறதும் அவங்கள ஊக்குவிக்கிறதும் அவர்கள் செயற்பாடுகளை கண்காணித்து அவர்களை தானே முயன்று கற்பிக்க வைக்கிறதுல தான் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பிப்பவராக இருக்கக்கூடாது. எனவே தற்போதைய காலங்களில் கூடுதலாக எல்லா முன்பள்ளிகளிலும் பிள்ளைகளுக்கு செயற்பாட்டு ரீதியான கற்றல் முறையை வழங்கப்படுகின்றது. அவ்வாறு வழங்கப்படும் போது பிள்ளைகள் அதனை உள்வாங்கிக் கொள்வதும் மிக இலகுவாக இருக்கும். பிள்ளைகள் விருப்பமாக தனது முன்பள்ளி கல்விகளை பெற்றுக்கொள்வர். எனவே நாம் இனி வரும் காலங்களிலும் சரி மரியா மொண்டீசரியின் முக்கியமான விடயங்களை கையாண்டு முன்பள்ளிகளில் அவருடைய கல்வியின் அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப எமது முன்பள்ளிகளில் பிள்ளைகளுக்கான கற்றல் கற்பித்த செயற்பாடுகளை வழங்க வேண்டும் என கூறி அடுத்த ஒரு விடயத்தோடு மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.